எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில பணமே தங்காத 4 ராசியினர் யாரு அப்படின்றத தான் பார்க்க போறீங்க. ஜோதிடத்தின் படி சில விஷயங்கள் சிலருக்கு பொருந்துறதாக சிலர் நம்புறாங்க. நம்புனா நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லனாலும் சும்மா கூட பார்க்கலாம். அக்கார்டிங் டூ ஆஸ்ட்ராலஜி இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்தந்த குவாலிட்டி இருக்கு. இந்தந்த ஒரு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுல முக்கியமாக இந்த மேஷ ராசிக்காரர்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில அவங்களுக்கு பணம் தங்காது அப்படின்றது அவங்க அத செலவு பண்ற விதத்தின் மூலியமாக அப்படின்னு சொல்லலாம். இப்ப சம்பாரிச்சா பணம் தங்காது எல்லாம் திருட்டு போயிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது இல்லையா? அது திருட்டு போகிறதுக்கான சான்சஸ் ஒரு சைடு இருந்தாலும், இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே அத அடிக்கடி செலவு பண்ணுவாங்க அப்படின்ற கேட்டகரியில மேஷராசிக்காரர்கள் இருக்காங்க. ஏன் மேஷராசிக்காரர்கள் அதிகமா செலவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிகழ்காலத்துல வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்டிட்யூட் இருக்கிறவங்க தான் இந்த மேஷராசிக்காரர்கள். இப்ப வாழாம எப்ப வாழப் போறோம்? இப்ப இந்த பொருள வாங்குவோம். இப்ப இந்த ஒரு துணிய வாங்குவோம். அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் நிகழ்காலத்துல வாழ்றதுக்காக அத செலவு பண்ணி அவங்க கையில காசு தங்காது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள பொறுத்தமட்டிலும் அவங்களுடைய ஆட்டிட்யூட் இந்த தொழில்நுட்ப பொருட்கள் மேல அதிக ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆர்வத்துக்காக அதுல நெறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்கள எப்பவுமே அழகா காட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களாம். அதனால அதுக்காக சில செலவுகள் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுமே எவ்வளவோ சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்காது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 3 சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள பொறுத்தமட்டில சமுதாயத்துல நம்ம ஒரு முக்கியமான பெர்சனா இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு மரியாதையா இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்கிற பட்சத்துல, அழகுக்காக ஒரு சில செலவு பண்ணுவாங்களாம். சொகுசு காருக்காக சில செலவுகள் பண்ணுவாங்களாம். வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும். இப்படிதான் அவங்களுடைய செலவுகள் இருக்கும். சோ இவங்க எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் இந்த செலவு ஆடம்பர செலவுகள்ல போகும். இன்ஃபேக்ட் காசே இல்லனாலும் லோன் வாங்கி வாங்கக்கூடிய கேட்டகரி சிம்ம ராசிக்காரர்கள்னு சொல்லப்படுது. நம்பர் 4 துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் டிஃபரண்டான கேட்டகரியாக இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மன அமைதிக்காக காசு செலவழிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. மனசு நிம்மதியா இருந்தா போதும்பா. சோ நெறைய நேரங்கள்ல பெண்கள் மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஷாப்பிங் போவாங்க. சோ அந்த மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்கள பொறுத்தமட்டில மனசு சரியில்லப்பா அதனால இந்த ட்ரெஸ் வாங்கினேன். மனசு சரியில்லப்பா அதனால இந்த ஃப்ரிட்ஜ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் சேமிச்சு வச்சிருந்தாலும் அத செலவு பண்ணிட்டு கடைசியில அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சோ இந்த 4 ராசிக்காரர்கள் எவ்வளவுதான் பணம் சேமித்தாலும் அது டப டப டபன்னு செலவு பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த ராசிக்காரர்கள் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சரியா? நீங்க அப்படிதான் பண்றீங்களா? இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட தெரிவிக்கலாம்.